வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் 1. பீஷ்மர் அறிவுரை. போரிலே ஏற்பட்ட காயங்களால் உடலெங்கும் ரணமாகி அம்பு படுக்கையிலே கிடந்த பீஷ்மரை நெருங்கி தர்மர் முதலானோர் அவரை வணங்கினர். அப்போது உத்தராயணத்தை எதிர்நோக்கி உயிரை விடாது உடல் வேதனையை அனுபவித்து வரும் அம்மகானை தரிசிக்க பர்வதர், நாரதர், தௌமியர், வியாசர், பிருகதசிவர், பரத்வாஜர், பரசுராமர், வசிஷ்டர், இந்திரபிரதமர், திரிதர், கிருஷ்சமதர், அசிதர், கஷரிவான், கௌதமர், அத்ரி, கௌசிகர், சுதர்சனர், கஸ்யபர், அங்கிரஸ் முதலான முனிவர்கள் சிஷ்யர்களோடு வந்து சேர்ந்தனர். எழுந்திருக்க முடியாது படுத்து கிடந்த பீஷ்மர் அவ்விடம் வந்திருக்கும் முனி சிரேஷ்டர்களுக்கு தன் மனத்தாலேயே வந்தனம் செய்தார். தன் பார்வைக்கு எதிரே நின்றிருந்த கிருஷ்ணனை உள்ளத்தால் பூஜித்தார். பின்னர் தம் அருகில் அமர்ந்திருக்கும் பாண்டவர்களை பார்த்து சொன்னார். தர்ம சிரேஷ்டர்களே, உங்கள் மனதில் குமைந்து கொண்டிருக்கும் எண்ணங்களை நான் உணர்கிறேன். எத்தனையோ பந்து மித்திரர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் வதம் செய்யப்படுவதற்கு காரணமாகி விட்டோமே என வேதனைப்படுகிறீர்கள். நீங்களோ தர்மங்களை நன்கு அறிந்து அவற்றை கடைபிடித்து வருபவர்கள். அந்தணர்களையும் தர்மங்களையும் ஆச்சரியத்து வரும் உங்களுக்கு இத்தனை கஷ்டங்கள் ஏன் வந்தன? கிருஷ்ணன் உங்கள் அருகிலேயே இருக்கின்றான். அப்படி இருக்க இத்துன்பங்கள் உங்களுக்கு வருவானேன்? மேக கூட்டங்களில் வானிலே காற்றால் தள்ளி செல்லப்படுவது போல இவ்வுலகில் உங்களால் அவை அனைத்தும் நடக்க வேண்டுமென விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்விஷயம் குறித்து நீங்கள் வருந்துவதற்கோ வேதனை பெறுவதற்கோ அவசியம் இருப்பதாக தோன்றவில்லை. எந்தெந்த காரியங்கள் எப்போது நடக்க வேண்டுமென்று கிருஷ்ணன் எண்ணியுள்ளானோ அவ்விதம் அவை நடைபெறும். மானிடர்களாக நம்மால் அவற்றை அறிய முடியுமா? இப்போது ஏற்பட்டுள்ள சுக துக்கங்கள் பகவானுடைய சங்கல்பப்படி ஏற்பட்டுள்ளவை என மனத்தை திடப்படுத்தி கொண்டு மக்களுடைய நன்மையை குறித்து பிரயாணத்தை தொடங்குங்கள். எந்த கிருஷ்ணனை உங்கள் மாமன் மகன் என்றும் ஆப்த நண்பன் என்றும் பதில் உபகாரத்தை எதிர்பார்க்காதது சகாயம் செய்பவன் என்றும் எண்ணி இருக்கிறீர்களோ அவனுடைய மகிமையை நாம் பூரணமாக அறிந்தவர்கள் இல்லை. அனைத்தையும் அவன் விருப்பப்படியே நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களால் நான் கிடைத்திருக்கிற பாக்கியத்தை அடைந்துள்ளேன். உயிர் பிரிய போகிற எனக்கு கடைசி நேரத்தில் தன் தரிசனத்தையே கொடுக்க கிருஷ்ணன் இங்கே என் எதிரில் வந்திருக்கிறானே. அந்திம காலத்தில் ஒருவன் பகவானிடம் தன் மனதை செலுத்த அவருடைய நாமங்களை ஸ்மரித்தனாகினால் அவன் தர்மமாக ஆதாரமான இப்பிறவியை ஒழித்து அவருடைய பாதார விந்தங்களை சேர்த்து விடுகிறான் என்று வேதங்கள் கூறுகின்றன. அந்த பகவானான கிருஷ்ணன் நான் இந்த சரீரத்தை விடும் வரையில் என் முன் இருந்தபடி எனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும். இவ்விதம் பீஷ்மர் கூறிய போது மனத்திலே சமாதானம் உண்டாக பெற்றவராய் தர்மபுத்திரர் அவரை பார்த்து, மகா சிரேஷ்டரே, பலதரப்பட்ட தர்மங்களையும் தங்கள் திருவாக்கால் அறிந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்றார். பீஷ்மரரும் அவர் விருப்பப்படி பலதரப்பட்ட தர்மங்களையும் எடுத்து சொன்னார். சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள அநேக தர்மங்களை உலக நன்மைக்காக அங்கு கூடியிருந்தோருக்கு தெரிவித்தார். பீஷ்மர் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த உத்தராயண புண்ணிய காலமும் வந்தது. அந்திம காலத்தில் கண்களை மூடி உள்ளத்தை ஒரு நிலைபெற செய்து பகவானை தியானிக்க வேண்டும். ஆனால் பகவானான கிருஷ்ணன் எதிரிலேயே புன்சிரிப்பு தவள நிற்கிறாரே. பீஷ்மர் தம் பார்வைகளை பகவான் மீது செலுத்தியவராய் அவருடைய கருணா சொரூபத்தை நன்கு பருகியவராய் துதிக்க ஆரம்பித்தார். ஹே பிரபோ, எந்த பிரகிருதியிலிருந்து சிருஷ்டி உண்டாகின்றதோ அந்த பிரகிருதியை ஒரு சமயம் ஸ்வீகரித்து கொண்ட உம்மிடத்தில் என் புத்தியை செலுத்துகிறேன். யுத்த களத்திலேயே குதிரைகள் ஓடும்போது குழம்புகளால் வாரி வீசப்பட்ட மண் தூசுகளால் அழுக்கு படிந்தும் ரதத்தின் அசைவினால் ஏற்பட்ட ஆடலாம் குதிரைகளை விரட்டியதாலும் உண்டான வியர்வையால் நனைந்தும் என்னுடைய கூரிய பானங்களால் துளைக்கப்பட்டு உடைந்த கவசத்தை உடையதுமான தேகத்தோடு கூடியிருக்கும் கிருஷ்ணா, உன்னிடம் என் உள்ளம் நிலைத்து நிற்கும்படி அனுகிரகம் செய். சத்துருக்களின் மத்தியில் ரதத்தை நிறுத்தி தோழனாக அர்ஜுனனுக்கு இன்னார் என விவரித்து கூறும் விஞ்ஞானத்தில் எதிரிகளுடைய ஜெயத்தை தோழனுக்கு ஸ்வீகரித்து கொண்டு உன்னிடத்தில் என் பக்தி திடமாக நிலைக்க அருள் செய். அஸ்திரம் எடுப்பதில்லை என்று உன் பிரதிஜையை கைவிடும்படி செய்வதாக நான் செய்த சபதம் பொய்த்து விடாமலிருக்க கையிலே சக்கராயுதத்தை தாங்கிக் கொண்டு ரதத்திலிருந்து ஒரே தாவாக குதித்து வந்த கிருஷ்ணா, எனக்கு நீதான் புகலிடம் அளிக்க வேண்டும். வலது கையிலே ஓங்கிய சாட்டையும்
இடது கையில் குதிரையின் கடிவாள கயிற்றையும் பிடித்து கொண்டு ரதத்தை ஓட்டி செல்லும்போது யுத்தத்திலே அடிபட்டு உயிர்விடப் போகிறவர்கள் எந்த உன் முன் விகவிலாசத்தை கண்டு அதை பார்த்தவாறே தங்களுடைய இறுதி மூச்சை விட்டு உன்னோடு ஐக்கியமடைந்தார்களோ, கிருஷ்ணா, எனக்கும் அந்த பாக்கியத்தை அளிக்க வேண்டும். இந்த விதமாக பீஷ்மர் துதித்தவாறே தம் ஆத்மாவை கிருஷ்ணனிடம் லயிக்க செய்து பரம்பொருளோடு கலந்தார். தேவஸ்துந்துபி முழங்கியது. வானிலிருந்து மலர்கள் சொரிந்தன. மோக்ஷ சாம்ராஜ்யத்தை அடைந்துவிட்ட பீஷ்மருக்கு தருமபுத்திரர் செய்ய வேண்டிய இறுதி கர்மாக்களை செய்து முடித்தார். பின்னர் அங்கிருந்து அனைவரும் கிருஷ்ணனை பலவாறு துதித்து அவருடைய மகிமைகளை போற்றி கொண்டாடியவாறு அஸ்தினாபுரம் திரும்பினார். திருதராஷ்டிரனை பணிந்து அவரிடம் ஆசி பெற்ற தருமபுத்திரர் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடக்கத் தொடங்கினர். குருஷேத்திரத்தால் பீஷ்மரால் எடுத்து சொல்லப்பட்ட தர்மங்கள் வழியே அவர் பரிபாலனம் செய்து வந்தார். அதனால் நாடு செழித்து வளர, பருவ காலங்கள் தேவையான மழை பொழியவே பயிர் செழித்து வளர்ந்தன. மக்கள் நல்வாழ்வை பெற்றனர். சில நாட்கள் அஸ்தினாபுரத்திலிருந்து தங்கிய பின் கிருஷ்ணர் துவாரகைக்கு புறப்பட்டார். அவரை பிரிந்திருக்க வேண்டுமே என்பதை நினைத்த போது தருமரு முதலானோர் வேதனை அடைந்தனர். ஆயினும் அவர் புறப்பட்டு செல்லும்போது கண் கலங்குவது அமங்கலமானது என்பதால் மிகவும் சிரமப்பட்டு துக்கத்தை அடக்கி கொண்டனர். பலவிதமான வாத்தியங்கள் முழங்கின. வழியெல்லாம் நகரமாந்தர்கள் மலர் தூவினர். அர்ஜுனன் தேரிலேறி கிருஷ்ணருக்கு குடைபிடித்தான். உத்தவரும் சாகித்யரும் வெண்சாமரம் வீசினர். புன்சிரிப்பு தவழும் கிருஷ்ணனுடைய முகவிலாசத்தைக் கண்டு அஸ்தினாபுரத்து ஸ்ரீகள் தங்களுடைய பலவாறு பேசிக்கொண்டார்கள். கிருஷ்ணனுடைய முகமண்டலத்தை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு திரும்பவும் எப்போது கிட்டப் போகிறதோ? இன்றுடன் நமக்கு இந்த அதிர்ஷ்டம் முடிந்து விடுகிறது. இனி துவாரகை உள்ளவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். தினமும் கிருஷ்ணரை அவர்கள் தரிசிக்க முடியும் என்றோ? ஸ்வர்க்கத்தை விட துவாரகையும் மேலானதாக கொண்டாடப்படுகிறதாம். பகவானை தரிசிக்க தேவலோகத்தில் இருப்பவர்கள் துவாரகைக்கு வந்து விடுவார்களாம். இனிமேல் அந்த துவாரகையில் பெண்கள் எப்போதும் கிருஷ்ணரை போக விடுகிறார்களோ அப்போதுதான் நாம் அனைவரை பார்க்க முடியும். இவ்விதம் பெண்கள் தங்கள் மனத்துயரை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டதே. ரதத்திலே செல்லும் கிருஷ்ணர் காது கொடுத்து கேட்டபோது அவர் முகத்தில் புன் சிரிப்பு தவழ்ந்தது. தாம் எங்கிருந்தாலும் தம் அருளை அவர்களுக்கு உணர்த்தியவாறு சென்றார். நகரை விட்டு அவர்கள் வெகு தூரம் வந்துவிட்டனர். கிருஷ்ணரை பிரிய விருப்பமில்லாத தருமர் முதலானோர் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்களை மேலும் தொடர்ந்து வர கிருஷ்ணன் அனுமதிக்கவில்லை. அவர்களுக்கு பலவாறு ஆறுதல் மொழிகளை கூறி ஊர் திரும்ப செய்தார். பின்னர் உத்தவரோடு புறப்பட்ட குரு ஜாங்கலம், சூரசேசனம், யமுனம், பிரம்மா, வர்த்தம், குருஷேத்திரம், மத்ஸ்யம், சாரஸ்வதம் ஆகிய தேசங்களை கடந்து மாலையில் அனந்த தேசத்தை அடைந்தார். வழியெங்கும் மக்கள் அவரை எதிர்கொண்டு பலவிதமாக கொண்டாடினர். துவாரகையில் பிரவேசித்ததும் கிருஷ்ணர் தம்முடைய சங்கை எடுத்து ஊதினார். அதன் இனிமையான நாதம் நகரின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று எதிரொலித்தது. உடனே கிருஷ்ணர் வந்துவிட்டார் என்ற பரபரப்பு நகரிலே தோன்றியது. அவர்கள் தங்கள் காரியங்களை பாதியிலே விட்டுவிட்டு கிருஷ்ணரை தரிசிக்க வாசலுக்கு விரைந்தனர். பலராமன் முதலானோர் பூர்ண கும்பங்களுடன் அவரை வரவேற்க எதிர்பட்டனர். நகரம் முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தது. தம்மை காண ஓடி வந்த மக்களின் பாசம் மிகுந்த ஆரவாரங்களை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணன். நேராக மாளிகையை அடைந்து பெற்றோர்களை நமஸ்கரித்தார். அவர்களிடம் இரண்டொரு வார்த்தைகள் அன்பாக பேசிவிட்டு அந்தப்புறம் சென்றார். பாண்டவர்களுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து வைத்து ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகை திரும்பிய விருத்தாந்தங்களை கூறிய சூதர் அடுத்து சுபத்திரையின் கர்ப்பத்திலேயே வளர்ந்து வந்த பாண்டவ குமாரனை பற்றி விவரிக்கலானார். இந்த அத்தியாயம் இத்துடன் முடிந்தது. நாளை விஷ்ணுராதன் பிறப்பு போன்ற அத்தியாயத்தை பார்ப்போம். நன்றி.